அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் புவியியல், சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மை, இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த புத்தகம் யாருடையது, எந்த பப்ளிகேஷன், எந்த ஆத்தருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பேராசிரியர் இளையராஜா கண்ணன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் மற்றும் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ் உடையது. இளையராஜா கண்ணன் அவங்களால் எழுதப்பட்டது. பப்ளிகேஷன் வந்து சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த புத்தகத்தினுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுதான் நமக்கு சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸுடைய தமிழ்நாட்டின் புவியியல் அப்படின்ற புத்தகம். பேராசிரியர் இளையராஜா கண்ணன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய அட்டை பக்கம் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்றது இப்படி தான் இருக்குது. கடைசி பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரை பற்றி கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ். கடைசியில் உங்களுக்கு அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த புக்கு பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த பதிவில் நம்ம புத்தகத்துடைய குவாலிட்டி, பிரிண்டிங் குவாலிட்டி, பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். உள்ள கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனல் லிங்க் பற்றி, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் புத்தகம் இவங்களோட வாங்கி படிச்சிட்டிங்கன்னா தெரியும். அவங்க இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருந்தாங்க, இந்த டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த புத்தகத்துடைய முதல் எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 வீக் ஆகுது. ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு தான் போடுறோம். இந்த புத்தகத்துடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹650 அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கமாக இவங்க கொடுக்குற மாதிரி டபுள் கலர் பிரிண்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு சயின்ஸ் சென்டர் புக்கு என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலர் தான் உங்களுக்கு டபுள் கலர் பிரிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. புத்தகத்தினுடைய உள்ள பேப்பர் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம், இண்டெக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி, கண்டென்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கண்ணால் உங்களுக்கு புக்கை வச்சு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடம். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. பேப்பர் குவாலிட்டி, பிரிண்டிங் குவாலிட்டி அப்படின்றது எந்த ஒரு குறையுமே இல்லை. பிரிண்டிங் சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதே போல் பேப்பர் குவாலிட்டி, அப்போ பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஹைலைட்டரே யூஸ் பண்ணி படிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பேப்பர் குவாலிட்டியுமே ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஸோ இதை உங்களுக்கு புக்கை கண்ணில் காட்டுறதுக்காகத்தான் இந்த உங்களுக்கு புக்கை ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் எடுத்தாங்க அப்படின்னா என்னென்ன தலைப்புகள், அப்போ இயற்கை பேரிடர் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்தாங்கன்னா அதில் என்னென்ன தலைப்புகள் விவரிச்சிருக்கோம் அப்படின்றத வழக்கமாக கொடுக்குற மாதிரி முன்னாடி. அப்போ நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே இந்த டாபிக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நீங்களே என்ன பண்ணிக்கலாம், மைண்டில் அப்படியே ஓட்டி விடலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்ஸில் நிறையா உங்களுக்கு மேப்ஸ் கொடுத்துருக்காங்க, டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லா விஷயமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இனிமேல் பின்னாடி வரக்கூடிய இடத்துல பார்ப்போம். இவங்களுடைய அந்த சயின்ஸ் அண்ட் டெக் புக் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட வேறு என்ன நூல் இருக்குது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஜியாகிரஃபி, இப்போதைக்கு இந்த 2 புக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து குரூப் 2, 2A, குரூப் 1 மெயின்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக குரூப் 2A மெயின் சிலபஸ் பேஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள கண்டென்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, எங்கெங்கிறதெல்லாம் சோர்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே. இந்த புத்தகத்தினுடைய அவுட்லுக் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. புத்தகத்தினுடைய பிரிண்டிங் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, பேப்பர் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, அட்டை பக்கங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமே பார்த்தீங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கண்டென்ட் என்ன இருக்குது, எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றி நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. முதல் விஷயம், நம்ம எப்போயுமே ஒரு புக் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு எப்போ எடிஷன் அப்படி சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட் எடிஷன் அக்டோபர் 2025 போட்டது. புத்தகத்தினுடைய விலை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 650, கிட்டத்தட்ட ஒரு 650 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் ₹650 தராங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த புத்தகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடிய புத்தகம் கிடையாது, மெயின்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சிலபஸ் காட்டும்போது தெரியும், ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுக்குமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்றத நீங்கள் இப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். நார்மலாக நம்ம 2A உடைய மெயின் சிலபஸே எப்படி இருக்கும்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், அதாவது நம்ம ப்ரிலிம்ஸில் என்ன படித்தோமோ அதே தான் அங்கே மெயின்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸில் நம்ம முன்னாடி அந்த யூனிட் 9 சொல்லியிருக்கோம், அதில் படிப்போம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம், அதில் தமிழ்நாடு ஜியாகிரஃபி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் நமக்கு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் விஷயங்கள், பேரிடர் மேலாண்மை ரெண்டுமே வந்து தமிழ்நாடு ஓரியண்டடாக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தது தான் அந்த முன்னாடி இருந்த அந்த யூனிட் 9 அப்படின்றது. இப்போ உங்களுக்கு அதையே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸில் அதே தான் உங்களுக்கு 2A மெயின்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 2 மெயின்ஸில் கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே மாதிரி 1 மெயின்ஸ் இதில் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இந்த 2A மெயின்ஸ், 2 மெயின்ஸ்,
1 மெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் 2A ப்ரிலிம்ஸு, 1 ப்ரிலிம்ஸு, இது மட்டும் இல்லாமல் குரூப் 4 ப்ரிலிம்ஸ் படித்தாலும் சரி. குரூப் 4க்கு நிறையா வெளியே இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்கு நான் ஏதாச்சும் ஜாகிரபிக்கு அவுட் சோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி, தாராளமாக இந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம். ஏன்றதுக்கான சிலபஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகம் அப்படி நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா, அதில் தமிழ்நாடு பற்றின ஜாகிரஃபி, தமிழ்நாடு பற்றின சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், தமிழ்நாடு பற்றின பேரிடர் மேலாண்மை கொடுத்துருப்பாங்க. அங்கே உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓவரால் நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஓரியன்டாக அந்த ஜாகிரஃபி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அங்கே நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். 2A மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு 2A மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த புத்தகமே வந்து அந்த 2A மெயின் சிலபஸை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டதுனால உங்களுக்கு 100% என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சிலபஸில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் உங்களுக்கு இங்கே புக்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ முதல் விஷயம், இந்த புத்தகத்தில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் புவியியல், தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு, தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் இயற்கை அமைப்பு, இதெல்லாம் நம்ம நீங்கள் சாம்பிள் பேஜஸ் அப்படின்றது இங்கே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறோம், எடுத்து பாருங்கள். நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் என்ன ஆர்டரில் இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. தமிழ்நாட்டின் காலநிலை மற்றும் மண்வளம், தமிழ்நாட்டின் வனவளங்கள், தமிழ்நாட்டின் விவசாயம், கால்நடை மற்றும் மீன்வளம், நீர்வள மேலாண்மை, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 பக்கம் கூட தேராது. தமிழ்நாட்டை பற்றி எடுத்திங்கன்னா மொத்தமே என்ன பண்ணாது, ஒரு 10 பக்கம் கூட தேராது. ஆனால் இங்கே உங்களுக்கு எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 89 பேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தமிழ்நாட்டின் விவசாயம், கால்நடை, மீன்வளம், நீர்வள மேலாண்மை இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. நீர்வள மேலாண்மை கொஞ்சம் ஸ்கூல் புக் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த கால்நடை, மீன்வளம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்காது, நிறைய டேட்டாஸ் இருக்காது. இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே உங்களுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சோர்ஸும், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவும் நிறைய ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பின்னாடியே உங்களுக்கு புக்கு காட்டுற பார்ப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் கனிம வளங்கள், ஆற்றல் வளங்கள், தொழிற்சாலைகள், தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். மொத்தமே ஒரு 3 பக்கமோ 4 பக்கமோ தான் தேரும். 10th புக்கில் ஒரு லெசன் தேரும். வேறு ஓல்டு புக் எடுத்திங்கன்னா ஒரு லெசன் எடுப்பீங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டின் போக்குவரத்து எடுப்பீங்க. இங்கே உங்களுக்கு எத்தனை பக்கம் கிடைக்குது, 28 பக்கம். அப்போ போக்குவரத்தை பற்றி மட்டும் 28 பக்கம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்போ இந்த சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு கொஷின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியாவாக இந்த ஜாகிரஃபியை கம்மி பண்ணி சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்லேருந்து நிறைய கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மேலாண்மையிலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 62 பக்கம். சுற்றுச்சூழல் மற்றும் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதில் ஒரு 69. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் நான் சொல்லுவேன். எப்பயுமே கொஷின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க அப்படின்றப்ப ஈஸியாக நம்ம நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 182 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா காலநிலை மாற்றம், இதுவே ரொம்ப காலநிலை மாற்றம் அப்படின்றது உலகளாவிய அளவில் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் பங்குது. ஸோ இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். SDG இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா பேரிடர் மேலாண்மை. இந்த பேரிடர் மேலாண்மையிலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொஷின்ஸ் அப்படின்றது நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 80 பக்கம் உங்களுக்கு பேரிடர் மேலாண்மை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் மொத்தம் எத்தனை யூனிட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 யூனிட், மொத்தம் 10 யூனிட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு யூனிட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 7-8 சப்ஹெட்டிங் அப்படின்றது போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட்டையும் உள்ள எத்தனை வயசு சாப்டர் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த புத்தகத்தில் ஓவரால் கவர் ஆகியிருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்றது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லிட்டோம், இது என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் நீங்கள் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ப்ரிலிம்ஸுக்கு எனக்கு நான் அவ்வளோ படிக்கணுமா, நிறையா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். என்னை கேட்டால் ப்ரிலிம்ஸே வந்து உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் படிக்கலாம். குரூப் 4 படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்க ப்ரிலிம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்ஸ்லாம் வந்து நீங்கள் வெளியே போய் படித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தென் இந்த புத்தகத்தில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள். அப்போ தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் இயற்கை அமைப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் இருக்கும் இல்லையா, இதுக்கு இப்போ இருக்க புக் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சமச்சீர் எடிஷன் ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய எடிஷன், அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு நிறைய சோர்சஸ், எக்ஸ்ட்ரா சோர்சஸ், அவுட் சோர்சஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு ஹைலைட்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ ஒரு விஷயமோ ஒரு டேட்டாவோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் புக்கில் அங்கே ஒரு டேட்டா இங்கே ஒரு டேட்டான்னு இருக்கும். அதை இவங்க இப்போ உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டா, அந்த டேட்டா எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், இது எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்திய அரசின் 10வது வேளாண் கணக்கெடுப்பு. அப்போது நீங்கள் ஒரு
2 மெயின்ஸோ இல்லை 1 மெயின்ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல நான் இருந்து எடுத்தேன் அப்படின்றத நம்ம போடுறது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதுறப்ப இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியது யூஸ் ஆகும். இங்கே ஆதாரம் எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாம்பிள் பேஜஸ் அப்படின்றது. சாம்பிள் பேஜஸ்க்கான லிங்க் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பிடிஎஃப் இந்த சாம்பிள் பேஜஸுடைய பிடிஎஃப் வெப்சைட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். புக்கை எடுத்து பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 10 days ஆகுது. அதை எடுத்து நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி புக் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு நம்ம பார்த்து என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து போட்டிருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு இதில் அக்டோபர் 2025 எடிஷன் இல்லையா, அக்டோபர் 2025 எடிஷன் செப்டம்பர் மாதம் வரைக்குமான நிகழ்வுகள் எல்லாமே ஓரளவு எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி எடுத்து கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு டெலிகிராம் சேனல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போதைக்கு இந்த புத்தகத்தினுடைய தமிழ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இந்த புத்தகம் தமிழ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புத்தகம் இருக்கும் இல்லையா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் லாங்குவேஜஸில் இருக்கும். ஆனால் இந்த ஜாகிரஃபி இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தமிழ் மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு 2 எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸுக்கும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு, குரூப் 4 குரூப் 2க்கும் நிறைய பேர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த புத்தகத்துக்கான ரிவ்யூ அப்படின்றது போட்டேன். உங்களுக்கு இந்த புத்தகம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்களும் வாங்கி படிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதுதான் இந்த புத்தகத்தை பற்றின முழுக்க இருக்கக்கூடிய ரிவ்யூ எல்லாமே நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஓகே, அப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு முழுக்க புரிஞ்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே போல் நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.